Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 38வது டெஸ்ட்டு. இதுவரை 37 டெஸ்ட் வந்து ஜிகேல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸாக கொடுத்துருக்க ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வீடியோஸ்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேண்டுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு ஏது? வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு ஏது? ஆன்சர் 1829. ரெண்டாவது கொஸ்டின், தமிழ் இலக்கியங்களின் ஸ்வர்ணபூமி என்று கூறும் பகுதி ஏது? தமிழ் இலக்கியங்களின் ஸ்வர்ணபூமி என்று கூறும் பகுதி ஏது? ஆன்சர் சி, தென்கிழக்காசியா. மூணாவது கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியால் தென்னிந்தியாவின் எந்த பகுதி கைப்பற்றப்பட்டது? அலாவுதீன் கில்ஜியால் தென்னிந்தியாவின் எந்த பகுதி கைப்பற்றப்பட்டது? ஆன்சர் தேவகிரி. நாலாவது கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் யார்? ஆன்சர் பி, தேவேந்திரநாத் தாகூர். அஞ்சாவது கொஸ்டின், கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார்? கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார்? ஆன்சர் ஏ, கோபால நாயக்கர். ஆறாவது கொஸ்டின், மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என்று கூறிய சட்டப்பிரிவு எது? மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சி, 77வது சட்டப்பிரிவு. ஏழாவது கொஸ்டின், இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு மட்டுமே உண்டு? இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு மட்டுமே உண்டு? ஆன்சர் ஏ, குடியரசுத் தலைவருக்கு. எட்டாவது கொஸ்டின், ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகித அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்? ஆன்சர் ஏ, 15%. ஒன்றாவது கொஸ்டின், மத்திய அரசு பணத்தின் மதிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலவாணி ஆகியவற்றிற்கு எந்த வங்கி மூலம் வந்து கட்டுப்படுத்துது? ஆன்சர் சி, இந்திய மைய வங்கி. 10வது கொஸ்டின், வரி விதிப்பு முறை எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுது? வரி விதிப்பு முறை எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுது? ஆன்சர் ஏ, நல அரசு. 11வது கொஸ்டின், மெசபடோமியாவின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது? மெசபடோமியாவின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் டி, பாபிலோனியா. 12வது கொஸ்டின், சிந்துவெளி மற்றும் எகிப்தியர்களின் சமகாலத்தவர் யார்? சிந்துவெளி மற்றும் எகிப்தியர்களின் சமகாலத்தவர் யார்? ஆன்சர் ஏ, சுமேரியர்கள். 13வது கொஸ்டின், ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது? ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது? ஆன்சர் சி, கோயம்புத்தூர் மண்டலம். 14, பாண்டிய காவடகா என்ற நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஏ, அர்த்த சாஸ்திரம். 15, ஊதா சுடரின் சோதனையில் பயன்படும் பொருள் ஏது? ஊதா சுடரின் சோதனையில் பயன்படும் பொருள் ஏது? ஆன்சர் சி, லித்தியம் உப்பு. 16வது கொஸ்டின், மனித உடலில் நிணநீரில் உள்ள நீரின் அளவு என்ன? மனித உடலில் நிணநீரில் உள்ள நீரின் அளவு என்ன?
ஆன்சர் 94%. 17. கடல் நீரில் எத்தனை சதவிகித உப்புக்கள் கரைந்துள்ளன? கடல் நீரில் எத்தனை சதவிகித உப்புக்கள் கரைந்துள்ளன? ஆன்சர் 3%த்திற்கு அதிகமாக. 18வது கொஸ்டின். 1824ஆம் ஆண்டு சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார்? 1824ஆம் ஆண்டு சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் வில்லியம் ஆக்ஸ்பிடின். 19வது கொஸ்டின். மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குவதற்கு பயன்படுவது எது? மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குவதற்கு பயன்படுவது எது? ஆன்சர் டி எப்சம். 20வது கொஸ்டின். தாவரங்களுக்கு அளிக்கப்படும் உரங்களின் வகைகள் எத்தனை? தாவரங்களுக்கு அளிக்கப்படும் உரங்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 2 வகை. 21. இயற்கை நிறங்காட்டி எது? இயற்கை நிறங்காட்டி எது? ஆன்சர் மஞ்சள். 22வது கொஸ்டின். கனிம உரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? கனிம உரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் அனைத்தும் சரி. 23வது கொஸ்டின். இயக்கம் எத்தனை வகைப்படும்? இயக்கம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பி 4 வகைப்படும். 24. 1000த்திற்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கியுள்ளவர் யார்? 1000த்திற்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கியுள்ளவர் யார்? ஆன்சர் சி தாமஸ் ஆல்வா எடிசன். 25. 1789ஆம் ஆண்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? 1789ஆம் ஆண்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் லவாய்சியர். 26. கப்பல் உருவம் பொறித்த சுடுமண் கலம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? கப்பல் உருவம் பொறித்த சுடுமண் கலம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் அலகன்குளம். 27. அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பி அமெரிக்கா. 28. ஐநா சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1944 அக்டோபர் 24. 29வது கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாரினுடைய முக்கிய கூறாக இருந்தது? ஆன்சர் டி மகாத்மா காந்தியடிகள். 30வது கொஸ்டின். ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் என்ன? ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பி ரூஃபியா. இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நம்ம தொடர்ந்து சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.